ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன்? எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைலாம் வந்துச்சு? நான் அத எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல இருக்க போது. நெறைய பேர் வந்து இப்ப தான் ஏப்ரல், மேல நான் வந்து கத்துக்க போறேன்க்கா, டெய்லர் தொழில் கத்துக்கிட்டு நான் வந்து தொழிலா பண்ண போறேன் அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இருப்பீங்க. ஒரு சில பேர் நான் கொஞ்ச நாளா வந்து கத்துக்கிட்டேன்க்கா, இப்போ வந்து நான் தையல் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ட்டேன். வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணி குடுக்க எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் கண்டிப்பா அந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களாலயும் கண்டிப்பா வந்து இந்த தொழில நல்லபடியா செய்ய முடியும். அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ இருக்க போது. நீங்க இந்த சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்கார்ந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்ப உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். நானுமே வந்து வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நான் என் குழந்தலாம் பொறந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தொழிலா வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா வீட்ல வந்து அ டைம் இருந்துச்சு. இந்த டைம வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம்? அதே மாரி எனக்கு ஒரு வருமானம் வேணும். நான் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒண்ணொண்ணு தேவைக்காக நான் வந்து இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த தொழிலு. அப்ப வந்து என்ட்ட பெடல் மிஷின் மட்டும் உண்டு. ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடியே வந்து மிஷின் வச்சிருந்தேன். அம்மா வீட்ல இருந்துச்சு அந்த மிஷின. அத எடுத்துட்டு வந்து இங்க வீட்ல போட்டுட்டு 10 மாசம் இருக்கும்போது தான் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் தைக்கும்போது ஒரு ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்டின்னா, ரூ. 60 தான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தன பேர் குடுப்பாங்க அப்டிங்கிறது தெரியாது. நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து ரூ. 60 வாங்கினேன். இப்ப வந்து நம்ம வாங்குற அமௌண்ட் வேற. ஆனா, அப்ப வந்து நமக்கு வந்து அமௌண்டும் கம்மி. அதே மாரி மாசம் வந்து ஒரு ரூ. 1000 சம்பாதிச்சாலே பெரிய விஷயம் அந்த மாரி இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. ரூ. 60ங்கிறது நார்மல் ப்ளவுஸ்க்கு. இதே இது லைனிங்க்குனா ரூ. 120 வாங்கிட்டு இருந்தேன். இப்படிதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சுத்தி இருக்கிறவங்களும் சரி, என் ஃபேமிலில இருக்கிறவங்களே சரி, என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இதுல உள்ள வருமானம் உனக்கு எப்படி பத்தும்? இதுல என்ன ஒரு ரூ. 1000 சம்பாதிப்பியா?" அப்படிங்கிற மாரி தான் பேசுனாங்க. எப்பவுமே வந்து ஒரு தொழில நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது, நமக்கு வருமானம் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் நாள் ஆகும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். நெறைய பேருக்கு நம்ம தைக்கிறோங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்டர் வரும். ஆனா, அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனையோ பேர், "இத வச்சுட்டு நீ எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? உனக்கான தேவைய எப்படி பார்த்துக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. கேட்கும்போது நமக்கு வந்து குழந்தைங்களையும் வச்சுட்டு நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம 2 பேரு ஏதோ ஒரு இடத்துல வந்து குழந்தைங்க வந்து தனியா இருக்கிற மாரி தான் இருக்கும். லீவ் டைம் அந்த மாரி டைம்ல வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு, வேலைக்கு போகறதில்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அப்ப இந்த தொழில நான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போணும் அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து என்னோட தொழில வந்து நான் பண்றேன் அப்படிங்கிறது தெரியணும், அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். இன்னொன்னு நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க தையல் தொழிலா இருக்கட்டும், வேற எந்த தொழிலா இருக்கட்டும். இன்னொருத்தங்க சொல்றாங்க, இதுலலாம் என்ன வருமானம் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்யாம இருக்காதீங்க. ஏன் அப்டின்னா, எந்த தொழில் எப்ப பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு 6 மாசத்துலயே வந்து நல்ல ப்ளவுஸ் ஆர்டர் வர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நெறைய தைக்கவே முடியல அப்படிங்கிற மாரிலாம் ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சுரும். ஒரு சில பேருக்கு 1 வருஷம் ஆகும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ரேரா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் தைக்கிறாங்க அப்படிங்கும்போது, நமக்கு நெறைய ஆர்டர் வரும். ஒரு சில இடத்துல வந்து ஒரு தெருக்குள்ளேயே 4, 5 பேர் தைக்கிறாங்க அப்படிங்கும்போது, கம்மியா ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் நான் உங்கட்ட தச்சுட்டு, அந்த தையல் பிடிச்சுட்டு அப்டின்னா, கண்டிப்பா உங்கட்ட தான் குடுப்பாங்க. இந்த மாரி தான் மாறுமே தவிர, எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பிக்கப் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர, இந்த தொழில்ல வந்து நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு மிஷின் இருந்தா போதும், உங்களால நல்லாவே சம்பாதிக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நமக்கு வந்து இப்போ ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னவங்க எல்லாரும் இப்ப சொல்றாங்க, "வீட்ல இருந்தே இவ்ளோ சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியாது இந்த தொழில்ல எவ்ளோ இன்கம் இருக்கு அப்படிங்கிறது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சொல்றாங்கங்காக நான் வந்து இத விட்டுட்டு நான் வேற வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு வீட்ல இருந்து என்னால சம்பாதிக்க முடிஞ்சிருக்காது. நான் வெளியிலேயே வேலைக்கு போனா கூட இந்த வருமானம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. மினிமம் வந்து ஒரு மாசத்துக்கு டல்லா இருந்தா கூட என்னால ரூ. 15,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. இத வந்து தொழிலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் வந்து கம்மியா தான் எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவேன் அப்டின்னா, பக்கத்துல யாராவது வந்து பெரிய டெய்லரா அதாவது நெறைய ப்ளவுஸ் வரும். அவங்களுக்கு நெறைய ப்ளவுஸ் வருது அப்டிங்கிறவங்க வந்து கட் பண்ணி குடுப்பாங்க. அவங்கக்குள்ளதையுமே நான் தைப்பேன். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க கட் பண்றது எப்படி அப்டிங்கிறத பார்க்க முடியும். நான் தச்சு குடுக்கறதுல ஒரு மிஸ்டேக் சொன்னாங்க அப்டின்னா, அத எப்படி சரி பண்ணணும்னு அவங்க கிட்டயே என்னால கத்துக்க முடியும். அந்த மாரி சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளால கத்துக்க முடியும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்பவுமே வந்து டெய்லி தைங்க அப்டிங்கிறது. ஏன்னா நம்ம கை வந்து தைக்க தைக்க தான் திருந்தும். ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான், ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தப்ப சரி பண்ணிட்டே வருவோம்.
வருவோம். அப்ப வந்து பெர்ஃபெக்ட்டா தைக்க ஆரம்பிச்சுருவோம். எல்லாருக்குமே வந்து எல்லாரோட ப்ளவுஸு ஸ்டிச் பண்றதும் பிடிக்குமான்னு கேட்டா கிடையாது. நீங்க 100 பேருக்கு தைக்கிறீங்க அப்டின்னா, ஒரு 80 பேருக்கு உங்க தையல் பிடிச்சிருக்கு அப்டின்னாலே போதும். மத்த 20 பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கும் உடன்பாடு இல்ல அப்டின்னா, அவங்கள வேற யார்ட்டயாவது தைக்க சொல்லிருங்க. மத்தபடிக்கு இந்த 80 பேருக்கு நீங்க கரெக்ட்டா தச்சு குடுங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்ல இருக்கோம். அதனால எனக்கு வந்து வருமானம் இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு தொழில் வந்து கத்துக்கோங்க. தையல் தொழில் மட்டும் இல்ல. இப்ப சாரி ஃப்ரீ ப்ளீட் பண்ணி குடுக்குறது, ஆரி ஒர்க் போட்டு குடுக்குறது, இந்த மாரி நெறைய வேல இருக்கு. வீட்லேருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருங்க. ஏன்னா, நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். வீட்ல வந்து எந்த வேலையுமே நமக்கு இல்ல அப்படின்னா, நமக்கே நம்ம மேல வந்து ஒரு மரியாதை இருக்காது. நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கும்போது, நம்ம இதுக்கு அடுத்து இந்த வீட்டு வேலைய முடிச்சுட்டோம் அப்படின்னா, திரும்ப நான் வந்து தைக்க ஆரம்பிச்சுருவேன். அப்ப வந்து எனக்கு ஒரு தொழில் இருக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து கத்துக்கணும். எந்த தொழில் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, அந்த தொழிலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம வந்து ஒதுக்கணும். மினிமம் வந்து நான் எப்போ வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டு வேலைய முடிச்சுட்டு தான் நான் வந்து எப்பவுமே வந்து தைக்க ஸ்டார்ட் பண்றது. என் வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேருக்கு தெரியும். நான் வீட்டு வேலைய முடிக்காம நான் தைக்க உட்கார மாட்டேன் அப்படிங்கிறது. எப்பவுமே அது ரெகுலரா நான் வந்து பழகி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அதாவது சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அதிலேயே தான் ஞாபகம் வரும். ஐயோ! இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தைப்பேன். அத விட நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னா, ஃப்ரீயாவும், நிம்மதியாவும் உட்கார்ந்து தைப்பேன். அதனால தான் நான் எப்பவுமே வீட்டு வேலைய வந்து முடிச்சுட்டு தைப்பேன். ஒரு சில பேர் வீட்ல வந்து, "இல்லக்கா உங்க வீட்ல வந்து காலையில எல்லா வேலையும் முடிஞ்சிருது. எனக்கு வந்து மதியமே வேலை இருக்கும்." அப்படிங்கும்போது காலையில உள்ள வேலைய ஃபுல்லா முடிச்சிருங்க. முடிச்சுட்டு திரும்ப நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவர் கிடைச்சா கூட போதும். அதுக்கப்புறம் மதியம் சமைக்கிறீங்க, மதிய சாப்பாடு வேலைலாம் முடியுது, பாத்திரம் கழுவுறீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, திரும்ப ஒரு 1 ஹவர் உட்காருங்க. இப்படி உட்கார்ந்தாலே போதும். நெறைய பேரு என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, டெய்லர் தொழில்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் மிஷின்லயே உட்காரணும். வீட்டு வேலைய பார்க்க முடியாது, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது. அப்படின்னு நெறைய பேர் யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்ல. நம்ம குழந்தைங்க வந்து அதாவது ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க தூங்குவாங்க மதியானம் அப்படின்னா, அந்த டைம்ல தூங்க போட்டு கூட நம்ம தைக்கலாம். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என் பொண்ணுக்கு வந்து கரெக்ட்டா ஒரு 10 மாசமோ, 11 மாசம் இருக்கும். அப்ப வந்து நமக்கு ரொம்ப ஆர்டர்லாம் வராது. கம்மியா தான் வரும். நான் இருக்கிறது வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு அவ தூங்கும்போது பாதி முடிப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சதுக்கப்புறம் அவ கூட இருப்பேன். திரும்ப வந்து அவ தூங்கும்போது திரும்ப தைப்பேன். இப்படிதான் வந்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தைக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறனால, அவ டிவி பார்க்கறது, விளையாடுறது அந்த மாரி அந்த விஷயங்களுக்கு வந்து அவள வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பவுமே வந்து நமக்கு ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இன்னொருத்தங்க கிட்ட நம்ம நிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எப்போ நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், நமக்கு கைத்தொழில் மட்டும் ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நம்மள காப்பாத்திரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு வந்து ஒருத்தர் சம்பாத்தியத்த வச்சு நம்மளால ரன் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. அதே மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஹஸ்பண்ட்டயோ, இல்ல நம்ம அப்பாட்டயோ, அம்மாட்டயோ கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு சில டைமுக்கு மேல அவங்களுக்கு வந்து அவங்கட்ட இல்ல அப்படின்னா, நமக்கு வந்து வருத்தமா இருக்கும். நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. நம்ம ஒரு தொழில் பண்ணா நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி யோசிங்க. இப்ப இருக்க காலத்துல வந்து 2 பேர் சம்பாதிச்சாலே நம்மளால வந்து சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, நம்ம வீட்லேருந்து என்ன வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, பண்ணல. ஒரு சில வீட்ல வந்து பண்றவங்க இருப்பாங்க. ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணா கூட உன்னால முடியும், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீட்ல வந்து நீங்க பண்ற வேலைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க வந்து பெரிய விஷயமாவே எனக்கு வந்து மரியாதை குடுக்க மாட்டேங்காங்க. எனக்கு டைம் குடுக்க மாட்டேங்காங்க. இல்ல வந்து நான் பண்ற தொழில வந்து அவங்க மதிக்க மாட்டேங்காங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது, உங்க தொழிலுக்கு நீங்க மரியாதை குடுங்க. நீங்க அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க குடுக்குற உழைப்பு கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்க தொழில்ல வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ண வைக்கும். நம்ம எல்லாருமே எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா, வருமானம் சம்பாதிக்கணும். நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம பார்த்துக்கணும். நான் இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். அப்படிங்கும்போது சின்ன சின்ன நெருக்கடி வரும்போது, நம்ம வந்து அந்த தொழில விட்டுட்டு போணும் அப்படின்னு யோசிக்கிறத விட, அத எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத கத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னா, "இல்லக்கா நான் வந்து சில டைம் வந்து தைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். வீட்ல இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க. சில கஸ்டமர்லாம் வந்து ஒரேடியா குறையே சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்கும்போது எனக்கு தைக்கவே தோண மாட்டேக்கு." அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறவங்க இருக்கீங்க. கஸ்டமர் வந்து குறை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க நல்ல டெய்லர் இல்ல அப்படிங்கிறது கிடையாது. உங்களால அடுத்தவங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கி தச்சு குடுக்க முடியுது அப்படின்னாலே, உங்களால கண்டிப்பா முடியுங்கிறது தான் அர்த்தம். சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது வந்து இயல்பு தான். நீங்க எந்த தொழில் பண்ணாலும், இந்த தொழில்னு கிடையாது. நீங்க எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா, அதுலேருந்து நம்ம ஒரு லெசன் கத்துக்கோணுமே தவிர, இது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்குவோம். அதனால ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதுக்காக, நீங்க நல்ல டெய்லர் கிடையாது, எனக்கு தைக்கவே தெரியல அப்படிலாம் யோசிக்காம,
சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போது, நீங்களாவே உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த தப்பு வராம நான் அடுத்த வாட்டி தைக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா, எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி, அத சரி பண்ணி அப்படிதான் வந்து கத்துருப்போம். அதனால தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது கிடையாது. அதுல வந்து நெறைய கத்துக்க முடியும். அதனால நீங்க அத கத்துக்கோங்க. இன்னொன்னு, இல்லக்கா என்ன ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்றவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் அப்படி பேசுவாங்க. நம்ம எப்படி வந்து தச்சு குடுத்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஏன் அப்டின்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க குடுக்குற ரூ. 100க்கு அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும் உங்கள. அப்படிங்கிறதுக்கு மைண்ட் செட்ல வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அதனால அவங்கள வந்து உங்களால திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த மாரி கஸ்டமர அவாய்ட் பண்ணிருங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன தோணும் அப்டின்னா, "அக்கா எனக்கு வீட்டு வேல அதிகமா இருக்கு. 3 நேரமும் வந்து நான் வந்து சமையல் பண்ணணும், பாத்திரம் கழுவணும். இந்த வேலையே அதிகமா இருக்கனால என்னால தைக்கிறதுக்கு டைம் எடுக்க முடியல" அப்படிங்கிறவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு தைங்க. எல்லாருமே வந்து எல்லா டைமும் ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கணும், 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும் உங்களால எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத. அதே மாரி உங்களுக்கா உங்க கஸ்டமர் வந்து ஆர்டர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, அத ஏன் நம்ம ஸ்டாப் பண்ணணும்? நமக்கு ஒரு வருமானம் வருது. அத ஏன் நம்ம வந்து வேண்டான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வாங்கி தைங்க. வீட்லயே இருந்து உங்களால ஒரு நல்ல தொழில் வந்து கத்துக்க முடியுது. நான் வந்து இந்த தொழில் வந்து கத்துக்கிட்டேன்க்கா, நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியுது அப்டின்னா, கண்டிப்பா இது பெஸ்ட் தொழிலு. விட்றாதீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக என்னால முடியலக்கா அப்டின்னு விட்றாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு கண்டிப்பா இந்த தொழில் வந்து கை குடுக்கும். எத்தனையோ பேர் வந்து இந்த தொழில கத்துக்கணும், நெறைய வந்து சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களால முடியல. ஆனா உங்களுக்கு வந்து இந்த தொழில் தெரிஞ்சிருக்கு அப்டிங்கும்போது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரையே பண்ணாம எனக்கு வராது, இது தெரியாது, என்னாலலாம் இவ்ளோ வந்து தைக்க முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா, அக்கா எனக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்க தெரியும். நான் வந்து மாடல் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து கஸ்டமருக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு தடவ நம்ம தச்சு பழகிட்டோம் அப்படின்னா, அடுத்த தடவ தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி சின்ன சின்ன விஷயம் வந்து கத்துக்கோங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு சில விஷயம் வந்து பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா பழக பழக அது வந்து சரியாயிரும். அந்த மாரி தான் நெறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்க கத்துக்க தான் இந்த தொழில்ல வந்து நம்ம நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப வந்து வீட்ல இருந்து தைக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்ல பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. வீட்ல இருந்து நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக எந்த ரேட்டையும் வந்து கம்மி பண்ணாதீங்க. வெளியில வாங்குறத விட ஒரு ரூ. 50 கம்மியா வாங்கலாமா தவிர, மத்தபடிக்கு நமக்கு நஷ்டமாகுற மாரி நீங்க வந்து வாங்காதீங்க. ஏன்னா, அது பழகிட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல தானே தைக்கிறேன் எனக்கு கம்மியா தச்சு குடு அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீங்க அதுல கவனமா இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடா இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்கு நான் இவ்வளோ தான் வாங்குவேன் அப்படிங்கிறது. அத எத பொறுத்து அமையும் அப்படின்னா, ஒரு டைமிங்க பொறுத்து. நீங்க அந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அத வச்சு தான் நீங்க உங்க ரேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். யாருக்காகவும் அந்த ரேட்ட வந்து கம்மி பண்ணாதீங்க. இன்னொன்னு ஒரு டிசைனுக்கு நீங்க இதுதான் அமௌண்ட் அப்படின்னு இப்போ ரூ. 350 நான் அந்த ப்ளவுஸ்க்கு வாங்குவேன் அப்படின்னா, யாருக்கு தச்சு குடுத்தாலும் அந்த ரூ. 350 தான் வாங்கணும். யாருக்காகவும் நீங்க கம்மியோ, ஏத்தியோ வாங்காதீங்க. ஒரே அமௌண்ட்டா வந்து வாங்குங்க. வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றதுனால உங்களுக்கு வந்து நெறைய பெனிஃபிட் இருக்கு. கடை வாடகை குடுக்க வேண்டாம். இன்னொன்னு நமக்கு வந்து நம்ம நெனச்ச நேரத்துல உட்காந்து தைக்க முடியும். இந்த மாரி பெனிஃபிட்லாம் இருக்கு. அதனால அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து உங்க தொழில் உங்களுக்கு தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கறக்காக எந்த தொழிலையும் விட்டுட்டு நீங்க வந்து வெளிய போணும்னு அவசியம் இல்ல. அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களால இந்த தொழில எங்களால ஃபுல்லா வந்து பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கடைசியா வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்குமே நான் சொல்றேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது கரெக்ட்டா இல்லையான்னு வந்து தெரியல. நீங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க இந்த ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.